بسم الله الرحمن الرحيم لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பேசக்கூடிய ஆற்றலை எனக்கும் தொடர்ந்து கேட்கிற வாய்ப்பை உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நமக்கு தேவையான அனைத்து படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்விலே நாம் கேட்டு பின்பற்றி நடந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இந்த ஒரு தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. சொல்லப்படுகின்ற வசன எண்களையும் ஹதீஸுகளையும் குறித்து வைத்து கொண்டு திரும்ப எடுத்து பார்த்து நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நினைவு கூற வேண்டிய நிறைய படிப்பினைகள் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே உண்டு. இப்படி ஒரு தொடர் இங்கே தேர்வு செய்யப்படுவதற்கு இனி ஒரு காரணம் உண்டு. பொதுவாக மக்களுடைய வரலாறுகள் என்கிற பெயரில் நிறைய கதைகள்,
நிறைய வரலாற்று மோசடியான தகவல்கள் அடங்கிய புத்தகங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான பொன்மொழிகளை கொண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் உரையை நாம் ஆரம்பிக்க உள்ளோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறுகள், கடந்த கால மக்களுடைய வரலாறுகள், இவைகளை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும்போது 12வது அத்தியாயத்தின் 111வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்: லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அவர்களுடைய வரலாற்றில் அறிவுடைய மக்களுக்கு படிப்பினைகள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நிறைய படிப்பினைக்குரிய சம்பவங்கள் நிகழ்ந்த வரலாறு கடந்த கால வரலாறு. அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா லட்சத்திற்கு மேற்பட்ட இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியுள்ளான். அப்படி அனுப்பப்பட்ட நபிமார்களில் 25 நபிமார்களை மட்டுமே அல்லாஹ் தேர்வு செய்து, எந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் இந்த மனித சமுதாயத்திற்கு படிப்பினைகள் உண்டுமோ அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை மட்டுமே அல்லாஹ் தேர்வு செய்து திருக்குர்ஆனிலும் தூதரின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹ் விளக்கி கூறுகிறான். அல்லாஹு தஆலா முதலில் மனித சமுதாயத்தின் தந்தையாக திகழ்கின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுகிறான். அவரை படைத்த விதம், அவருடைய முகபாவனை, அவருடைய உயரம், அவர் எந்த கிழமையில் படைக்கப்பட்டார், அவருடைய மனைவியின் பெயர் என்ன, அவருக்கு ஏதாவது மக்கள்கள் இருந்தால் அந்த மக்களுடைய விபரங்கள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த தூதரை பொறுத்தவரையில் இவருக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய நேரடியான படைப்பு இந்த தூதர். காரணம், முதல் மனிதர், முதல் இறை தூதரும் கூட. இந்த தூதருடைய படைப்பை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எப்படி படைத்தான், இந்த உலகத்தின் உயிர் ஜீவராசிகளை எப்படி படைத்தான் என்பதையெல்லாம் அல்லாஹ் ஆரம்பத்திலே நமக்கு விளக்கி கூறுகிறான். பொதுவாக அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் ஒன்றை படைக்க வேண்டுமானால் அதற்காக வேண்டி அவன் கால நேர அவகாசம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் ஒன்றை படைக்க வேண்டுமானால் அதை எப்படி படைக்க வேண்டும் என்று தீர்க்கமாக அமர்ந்து ஆராய்ந்து சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவன் அனைத்து வகையான ஆற்றலையும் படைத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆகவே அல்லாஹ்வினுடைய படைப்பினுடைய வல்லமையை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும்போது 36வது அத்தியாயத்தின் 82வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான்: இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஐ யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஏதாவது ஒன்றை படைக்க நாடினால் ஆகுக என்று அவன் கூறுவான், அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. மனிதர்களைப் போல, இன்ன பிற வஸ்துக்களைப் போல படைப்பதற்கென்று காலத்தையும் நேரத்தையும் அமர்ந்து யோசித்து முடிவெடுத்து படைக்க வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. நினைத்தால் செய்து விடுவான். ஆகுக என்று அவன் கூறுவான், உடனே அது ஆகிவிடும். இதுதான் அல்லாஹ்வினுடைய படைப்பினுடைய அடிப்படை அம்சம். இந்த அம்சத்தை மனதில் வைத்து அல்லாஹு தஆலா முதலில் இந்த உலகத்தை படைக்கின்றான். எப்படி என்பதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 3191வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யமன் வாசிகள், அன்றைக்கெல்லாம் நடனி பயணமாக கழுதையிலும் ஒட்டகத்திலும் ஏறி பயணம் செய்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிற காலம்.
யமனிலே இருந்து மக்களில் ஒரு கூட்டம் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்களாம். எது விஷயமாக அவர்கள் படிக்க வந்தார்கள் என்றால், அல்லாஹுவை குறித்தும் உலகினுடைய படைப்பு விவரங்களை குறித்தும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வந்தார்களாம். யமன் வாசிகள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் யமனிலே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதலில் அல்லாஹ் மட்டுமே தான் இருந்தான். முதலில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பிறகு அல்லாஹு தஆலா தனக்கென்று இருக்கிற அந்த இருப்பிடம் அரிசை அல்லாஹு தஆலா உருவாக்கினான். அந்த அரிஸ் நீரின் மீது இருக்கிறது. முதலில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். திரும்ப அல்லாஹ்வினுடைய படைப்பு அல்லாஹ்வினுடைய அரிஸ். திரும்ப அல்லாஹ் படைத்தது எழுதுகோலை அல்லாஹ் படைத்தானாம். திரும்ப ஒரு பதிவேட்டை அல்லாஹ் படைத்தான். அந்த எழுதுகோலை கொண்டு அந்த பதிவேட்டில் உலகம் அழிகின்ற நாள் வரை உள்ள அல்லாஹ்வினுடைய அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் எழுதி முடித்து வைத்து விட்டான். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹு தஆலா வானம் எப்படி அமைக்கப்பட வேண்டும், பூமி எப்படி அமைக்கப்பட வேண்டும், சூரியன் எப்படி உருவாக்கப்பட வேண்டும், சந்திரன் எப்படி சுழல வேண்டும், நட்சத்திரங்கள் எப்படி படைக்கப்பட வேண்டும், வானில் பறந்து செல்கிற பறவை இனங்கள் எப்படி இருக்க வேண்டும், பூமியில் ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள் எப்படி இருக்க வேண்டும், மனிதர்களும் ஜின்களும் வானவர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டமிட்டு விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி புகாரியில் 3191வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் 5160வது நபிமொழி. இந்த எண்கள் எல்லாம் ரஹ்மத் ட்ரஸ்ட் வெளியிட்ட புகாரி முஸ்லிம்களுடைய எண்கள். நீங்கள் எடுத்து படுத்தி பார்க்கலாம். முஸ்லிமில் 5160வது நபிமொழி. அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே படைப்பினங்களுடைய விதிகளை அல்லாஹு தஆலா தீர்மானித்து விட்டான். என்னுடைய ஆயுள் காலம் எவ்வளவு, உங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு, உங்களுடைய உணவு ஆதாரங்கள் என்ன, என்னுடைய ரிஸ்க் என்ன, உங்களுடைய வாழ்வில் இருக்கிற சந்தோஷங்கள் துக்கங்கள் என்ன, என்னுடைய வாழ்வில் இருக்கிற சந்தோஷங்கள் துக்கங்கள் என்ன, நான் எப்பொழுது அழ வேண்டும், நான் எப்பொழுது சிரிக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு அனைத்து படைப்பினங்களுடைய விதிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி அதை தன்னுடைய அரிசுக்கு கீழ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்து விட்டான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். புகாரியில் 3194வது நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்லாஹு தஆலா அந்த விதியை எழுதுகிற போது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுடைய விதிகளை அல்லாஹ் எழுதியதை போலவே தனக்கென்று ஒரு விதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொண்டானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தன்னுடைய அரிசுக்கு கீழ் அந்த விதியை எழுதி வைத்திருக்கிறானாம். என்ன விதியாம்? என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது. நான் மிகப்பெரிய கருணையாளன். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன். அவனுடைய கருணை அவனுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கருணையாளன், மிகப்பெரிய ஒரு கிருபையாளன். அவன் கோபக்காரன் அல்ல. இப்படி அல்லாஹு தஆலா அந்த விதிகளை எல்லாம் எழுதி தீர்மானித்த பிறகு 50,000 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைக்கிறான். அந்த படைத்த விதத்தை அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறினான். பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடிப்பு என்கிற ஒரு மைய கருத்தோடு இன்றைக்கு நவீன கால விஞ்ஞானிகள் அதை உண்மைப்படுத்தி இருக்கிறார்கள்.
இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கும் பொழுது இது முதலில் எப்படி இருந்தது என்றால் இது மிகப்பெரிய ஒரு புகை மூட்டமாக இருந்தது. அந்த புகை மூட்டத்திலே இருந்து அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியையும் பிரித்தெடுத்ததாக 21வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவலம் யரவுல்லதீன கஃபரு, அவலம் யரல்லதீன கஃபரு, இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்ன சமாவாத்தி வல் அர்ல், வானங்களும் பூமியும் கானத்தா ரத்துக்கன் ஃபஃபதக்னாஹுமா, இரண்டும் நாமே பிரித்தோம், அவைகள் ஒன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். வானமும் பூமியும் இணைந்திருந்தது, அதை நாமே பிரித்தோம் என்பதை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சிந்திக்க வேண்டாமா? வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், உயிருள்ள ஒவ்வொரு பொருளலைகளையும் தண்ணீரிலிருந்தே அவன் படைத்தான் என்பதையும் அஃபலா யுமினூன், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சிந்தித்து பார்த்து ஈமான் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கேட்கிறான். வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தது, அதை நாம் தான் பிரித்தோம் என்பதை இறை நிராகரிப்பாளர்கள் சிந்தித்து பார்த்து ஈமான் கொள்ள வேண்டாமா? ஒவ்வொரு படைப்புகளையும் தண்ணீரிலிருந்தே அவன்தான் படைத்தான் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதைத்தான் இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். வானம் பூமி ஆரம்பத்தில் ஒரு புகை மண்டலமாக இருந்தது, அதில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, அந்த வெடிப்புக்கு பிறகு சிதறியதுதான் கோளங்களும் விண்மீன்களும் என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், இணைந்திருந்தது, நான் தான் அதை பிரித்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கின்றான். மேலும் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், 7 பூமிகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி வானங்கள் 7 உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதே போல பூமிகள் 7 இருப்பதாக அல்லாஹும் சொல்லுகிறான், அல்லாஹுடைய ரசூலும் சொல்லுகிறார்கள். ஃபகல்லாஹுன்ன சபுஅ ஸமாவாத்தின் ஃபீ யௌமைன், 41வது அத்தியாயத்தின் 12வது வசனம். 2 நாட்களில் 7 வானங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து விட்டான், 2 நாட்களில். வ அவ்ஹா ஃபீ குல்லி ஸமாஅன் அம்ரஹா, ஒவ்வொரு வானத்திலும் அதற்குரிய கட்டளைகளை அல்லாஹ் பிறப்பித்தான். ஒவ்வொரு வானர்களும் எந்தெந்த அடிப்படையில் இருக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு வானங்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளைகளை கொண்டு பிறப்பித்தான். கீழ் வானத்தை, நாம் பார்க்கிற இந்த கடைசி வானத்தை அல்லாஹு தஆலா விளக்குகளால் அலங்கரித்து மீதமுள்ள 6 வானங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு முகடாக அல்லாஹ் இந்த கீழ்வானத்தை அமைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். மேலும் அல்லாஹு தஆலா 65வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் 7 வானங்கள் இருப்பதாக கூறியதைப் போலவே 7 பூமிகள் இருப்பதாகவும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுல்லதி ஹலக்க சபஅ ஸமாவாத்தின் வ மினல் அர்ல், அல்லாஹுவே 7 வானங்களையும் அதே போன்று பூமியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பூமியும் 7 உண்டு. வானங்கள் எப்படி 7 உண்டு என்பதற்கு மிஅராஜுடைய பயணச் சம்பவம் நமக்கு ஒரு ஆதாரமாக திகழ்கின்றதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹுவோடு உரையாடுவதற்காக வேண்டி சென்ற ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு வானங்களையும் தாண்டி தாண்டி சென்றதை குறிப்பிட்டு 7 வானங்கள் இருப்பதாக எப்படி மார்க்கம் நமக்கு விளக்கி சொல்கிறதோ அதே போல பூமியும் 7 அடுக்குகள் கொண்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் 3195வது நபிமொழி, 7 பூமிகள் உண்டு என்பதை அல்லாஹுடைய ரசூலும் சொல்லுகிறார்கள். எனக்கும் ஒரு சில தோழருக்கும் இடையே ஒரு நிலத்தகராறு ஏற்பட்டது, பூமி தகராறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அபூ சலமாவே, நிலத்தை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும், பிறருடைய நிலத்தை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று யாராவது முயற்சி எடுத்து அதற்கு திட்டம் தீட்டி அபகரித்தால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநியாயமாக யார் அடுத்தவர்களுடைய ஒரு ஜான் இடத்தை, அதிகம் ஒன்றும் அல்ல, ஒரே ஒரு ஜான் இடத்தை, கட்டுகிற செவத்தை சிறிது மாற்றி கட்டி
அளக்கின்ற கல்லை சிறிது அடுத்தவருடைய நிலத்திலே கொஞ்சம் கூடுதலாக அளந்து போட்டு ஒரு ஜான் அளவுக்கு அடுத்தவருடைய நிலத்தை யார் ஒருவர் அபகரிக்கின்றானோ அவனுக்கு மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 7 பூமிகள் அளவுள்ள நிலத்தை மறுமையிலே அவனுடைய கழுத்தில் வளையமாக மாட்டி அல்லாஹ் அவனை மறுமையில் எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தவருடைய நிலத்தை அபகரிப்பது சம்பந்தமான ஒரு எச்சரிக்கை இந்த செய்தியில் இருந்தாலும் 7 பூமி அளவுக்கு அந்த நிலம் அவனுடைய கழுத்திலே தொங்கவிடப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். புகாரியில் 3196வது நபிமொழி, அதாவது அடுத்த நபிமொழி, எவன் ஒருவன் அடுத்தவனுடைய நிலத்தை உரிமை இல்லாமல் சிறிதளவாவது எடுத்துக்கொள்கிறானோ அவனுடைய கழுத்தில் 7 பூமி அளவு அது மறுமையில் மாட்டிக்கொண்டு வரப்படும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக பூமி என்பதும் 7 உண்டு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்ததைப் போல இன்னபிற உயிர் ஜீவராசிகளையும் எப்படி படைத்தேன் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். 24வது அத்தியாயத்தின் 45வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஹலக்க குல்ல தாபத்தின் மின் மாஇன், ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் நீரால் படைத்தான். முதல் மனிதர் ஆதமை அல்ல, ஆதமுக்கு அடுத்தபடியாக உள்ள எல்லா உயிர் ஜீவராசிகளும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நீரில் நீந்தி செல்கிற உயிரினங்கள், நிலத்தில் ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள், வானத்தில் பறந்து செல்கிற பறவை இனங்கள், மனித இனங்கள் எல்லாம் நீரிலிருந்து படைக்கப்பட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வல்லாஹு ஹலக்கக்குல்ல தாபத்தின் மின் மாஇன், ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் நீரிலிருந்தே படைத்தான். படைத்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமின்ஹும் மை யம்ஷி அலா பத்னிஹி, வயிற்றால் நடந்து செல்கிற உயிரினங்களும் நான் படைத்தவைகளிலே உண்டு. வமின்ஹும் மை யம்ஷி அலா ரிஜ்லைனி, 2 கால்களால் நடக்கக்கூடிய உயிரினங்களையும் நான் உலகத்திலே படைத்திருக்கிறேன். வமின்ஹும் மை யம்ஷி அலா அர்பஇன், 4 கால்களால் நடப்பவையும் அவற்றில் உள்ளன. யஹ்லுகுல்லாஹு மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், தான் நாடியதை அல்லாஹ் படைப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படி வானம் பூமி ஒன்றாக இருந்தது, நாமே அதை பிரித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வானங்களை படைத்து ஒவ்வொரு வானங்களுக்கும் அதற்குரிய கட்டைகளை பிறப்பித்து இறுதியில் கடைசி வானமாக திகழ்கிற நாம் பார்க்கிற முதல் வானமாக இருக்கின்ற அந்த வானத்தை விளக்குகளால் அலங்கரித்து வானங்களுக்கு ஒரு பாதுகாப்பு முகடாக நான் அதை அமைத்தேன் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னபிற உயிர் ஜீவராசிகள் எல்லாம் நீரிலிருந்து படைத்ததாக சொல்லி வயிற்றில் ஊர்ந்து செல்கின்ற, 2 கால்களால் நடக்கின்ற, 3 கால்களால் நடக்கின்ற, 4 கால்களால் நடக்கின்ற உயிர் ஜீவராசிகள் எல்லாம் உண்டு என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறிவிட்டு ஆதமை நான் எப்படி படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் நம்ம தலைப்புக்குரிய விஷயம். ஆதமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி படைத்தான்? பொதுவாகவே அல்லாஹ்வை குறித்து நாம் எல்லாம் ஒரு சிந்தனை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் என்பவன் உருவமற்றவன். அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எக்கு திசைகளிலும் இருப்பான். அல்லாஹ் என்பவன் ஒரு சூனியத்தை போல, பூஜ்யத்தை போல, சக்தி உண்டு ஆனால் கண்ணுக்கு தெரியாதவன் என்பதெல்லாம் நாம் அல்லாஹ்வை குறித்து விளங்கி இருக்கிறோம். அது தவறு. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படை அந்த உருவத்தை நாம் கற்பனை செய்யக்கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதுதான் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய ஆயத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் நமக்கு விளக்கி சொல்லுகின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய 2 கரங்களால் மண்ணை எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ்வுடைய நேரடி படைப்பு. அல்லாஹு தஆலா தன் கரத்தை கொண்டு படைத்ததாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். 38வது அத்தியாயம் 75வது வசனம். ஆதமை அல்லாஹ் படைத்து வானவர்களுக்கு சுஜூது செய்ய கட்டளையிட்டு வானவர்கள் சுஜூது செய்யும் போது சைத்தான் மறுத்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அங்கே அல்லாஹ் சொல்கிறான், காலையா இப்லீஸ், இப்லீஸை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதிய, என்னுடைய 2 கரங்களால் படைத்த ஆதமுக்கு சுஜூது செய்ய நீ ஏன் மறுத்தாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். காலையா இப்லீஸ் மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதிய,
என்னுடைய 2 கரங்களால் நான் படைத்த அந்த ஆதமுக்கு நீ சுஜூது செய்ய ஏன் மறுத்தாய் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, நீ என்ன அந்த அளவுக்கு உயர்ந்தவனாக ஆகிவிட்டாயா என்றும் அல்லாஹ் கேட்கிறான். 38வது அத்தியாயத்தின் 75வது வசனம். புகாரியில் 3340வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஆதமை தனது 2 கரம் கொண்டுதான் படைத்தான் என்பதற்கு கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மறுமை நாளில் மக்கள் எல்லாம் எழுப்பி நிப்பாக்கப்பட்ட அந்த நேரத்தில் மக்களில் ஒரு சாரார் அந்த மறுமையினுடைய அந்த அவல நிலைகளை எல்லாம் பார்த்த பிறகு சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்படும், வியர்வாயில் மக்கள் மூழ்கி நிற்பார்கள். மக்களில் ஒரு சாரார் இனி ஒரு சாராரிடத்திலே சொல்லுவார்களாம், நமக்குரிய இந்த துக்ககரமான கவலைக்குரிய இந்த நாளில் நமக்கு யாராவது உபகாரம் செய்ய மாட்டார்களா என்று சொல்லி மக்கள் எல்லாம், அதாவது மனித சமூகம் எல்லாம் திரண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓடி போய் சொல்லுவார்களாம், தந்தையே, அல்லாஹு தஆலா உங்களை தன்னுடைய 2 கரங்களை கொண்டு அல்லாஹ் உங்களை படைத்தான். மேலும் அல்லாஹ் தன்னுடைய உயிரை கொண்டு உங்களுக்கு ஊதினான். மேலும் வானவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சிரம்பணிய செய்தான். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி சொர்க்கத்திலேயே அல்லாஹ் உங்களை முன்னதாகவே வாழ வைத்தான். ஆகவே எங்களுக்காக வேண்டி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று மனித சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று கூறுகிற செய்தி புகாரியில் 3340வது நபிமொழியிலே பார்க்கலாம். இந்த செய்தியிலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கரங்களை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். நம்முடைய தந்தை ஆதம் அவர்கள் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இயற்கை விதிக்கு நேர்மாறாக பிறக்கிறார். என்ன மெட்டீரியல், ரா மெட்டீரியல் என்ன? எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் நீரிலிருந்து படைத்ததாக நமக்கு சொல்கிறான், ஆதமை தவிர. ஆதமுடைய ரா மெட்டீரியல், ஆதம் எந்த பொருளால் உருவாக்கப்பட்டார் என்பதை அல்லாஹ் கூறும்போது 55வது அத்தியாயத்தின் 14வது வசனம், ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபகார், மண்பாண்டம் போல சுட்ட களிமண்ணால் மனிதனை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலக்கஹு வபதஅ ஹல்கல் இன்சானி மின் தீன். 32வது அத்தியாயத்தின் 7வது வசனம், அவன் ஒவ்வொரு பொருளின் படைப்பையும் அழகுபர படைத்தான், மனித படைப்பை களிமண்ணிலே இருந்து துவைக்கினான் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். 15வது அத்தியாயம் 26வது வசனம், வலக்கத் ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் மின் ஹமாஇன் மஸ்னூன், சேற்றிலிருந்து கருப்பு களிமண்ணால் வடிவமைக்கப்பட்ட மண்ணை கொண்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5722வது நபிமொழி, வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள், ஜின்கள் தீப்பிழம்பினால் படைக்கப்பட்டார்கள். ஆதி மனிதர் ஆதம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுவதைப் போல களிமண்ணால் படைக்கப்பட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். ஆக இந்த உலகம் படைக்கப்பட்ட விதத்தையும் இன்ன பிற அனைத்து உயிர் ஜீவராசிகள் எப்படி படைக்கப்பட்டது என்பதையும், விதிவிலக்காக முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். ஆக நம்முடைய தந்தை, மனித சமூகத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேரடியான படைப்பு. இவருடைய பெயர் ஆதம் என்பது திருக்குர்ஆனில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்புகளை குறித்து அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு எல்லா உயிர் ஜீவராசிகளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அனைத்து ஜீவராசிகளும் எனக்கு அடிபணிந்து எனக்கு சுஜூது செய்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். 16வது அத்தியாயத்தின் 49வது வசனம், வலில்லாஹி யஸ்ஜுது மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்தி மின் தாப்பத்தின், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ள உயிரினங்களும் இன்னும் வல் மலாயிகத்து மலக்குமார்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன.
வஹும் லா யஸ்தக்பிரூன், வானவர்கள் ஒருபோதும் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அல்ல என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். 22வது அத்தியாயத்தின் 18வது வசனம், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும், வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூம், சூரியன் சந்திரன் நட்சத்திரன், வல் ஜிபாலு வஷ்ஷஜர், மலைகளும் மரங்களும், வத்தவாபு வ கஸீரும் மினன் நாஸ், மேலும் அதிகமான உயிரினங்களும் மனித சமூகத்திலே இருக்கிற அதிகமானவர்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறார்கள், அடிபணிகிறார்கள் என்பதை அவர்கள் விளங்க வேண்டாமா என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் படைத்த அனைத்து உயிர் ஜீவராசிகளும் அல்லாஹ்வை சுஜூது செய்து கொண்டிருக்கின்றன, அவனுக்கு அடிபணிந்து நடக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை குறித்து சொன்ன ஒரு சம்பவம் உண்டு. புகாரியில் 3199வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சூரியன் மறைந்து கொண்டிருந்த நேரம், இந்த மறைந்து கொண்டிருக்கிற இந்த சூரியன் எங்கு செல்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சூரியன் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் செல்கின்றது. தினசரி மறைகின்ற சூரியன் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் செல்கின்றது. சென்று திரும்ப அதிகாலை பொழுது உதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கின்றது. அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்கின்றான். ஆகவே அது மேற்கிலிருந்து உதித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல ஒரு நாள் அதே சூரியன் அந்த மாலை பொழுதில் கீழ் இறங்கி அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் செல்லும். மீண்டும் அந்த சூரியன் கேட்கும் உதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்படும். நீ கிழக்கிலிருந்து இன்றைய தினம் உதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அதுதான் உலக அழிவு நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நபிமொழியிலிருந்து நமக்கு தெரிய வருகிற காரியம், பார்க்கின்ற இந்த பிரம்மாண்டமான வானமானாலும் பூமியனானாலும், பிரகாசிக்கின்ற சூரியனானாலும், இரவில் பார்க்கிற சந்திரன்களானாலும், விண்ணுகின்ற நட்சத்திரங்களானாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்பத்தான் தினசரி அவைகள் செயல்படுகிறது என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. வேறு வார்த்தையில் விஞ்ஞானிகள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? சூரியனுடைய தன்மை மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாள் நெருங்கி விட்டது, உலக அழிவு நாள் நெருங்கி விட்டது, நானும் உலக அழிவு நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக மிக நெருக்கமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நிறைய சிறிய முன்னறிவிப்புகள் நிகழ்ந்து விட்டது. நாம் வாழுகிற காலத்திலேயே பெரிய முன்னறிவிப்புகள் மட்டும்தான் மீதம் உண்டு. அல்லாஹ் நாடும் பொழுது அது நிகழ்ந்தே தீரும். சூரியனை ஒரு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சூரியன் தினசரி உதித்துக் கொண்டிருக்கிற அந்த திசைக்கு நேர்மாறாக அல்லாஹ் உதிக்க சொல்லுவான் ஒரு தினத்தில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் 36வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தை ஓதினார்கள் சஹாபாக்களுக்கு. வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்திகர்ரில் லஹா ஸாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம். சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது, எல்லாம் அறிந்த அல்லாஹ்விடத்தில் செல்லுகிறது என்று ரசூல் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி வானம், பூமி, சூரியன், சந்திரன், உயிரினங்கள், எல்லா உயிர் ஜீவராசிகளும் அல்லாஹ்வை அடிபணிகின்றன, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த படைப்பை குறித்து என்றைக்கும் நம்முடைய வாழ்வில், நம்முடைய மனதளவில் கூட எந்த தவறான சிந்தனைகளும் வந்துவிடக்கூடாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? முதலில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், பிறகு அவனுடைய அரிஸ், பிறகு ஒரு எழுதுகோல், பிறகு ஒரு பதிவேட்டில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எல்லாம் எழுதி அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். பிறகு வானம், பூமி பிரிக்கப்பட்டது, 7 வானங்கள் படைக்கப்பட்டது, ஒவ்வொரு வானங்களுக்கும் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன, 7 பூமி படைக்கப்பட்டது, உயிரினங்கள் படைக்கப்பட்டது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அனைத்தும் எனக்கு சுஜூது செய்கின்றன என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த படைப்பை குறித்து சைத்தானுடைய உள்ளத்தில் ஒரு நாள் வருவான், ஒரு நாள் அல்ல, வந்து கொண்டே இருப்பான். புகாரியில் 3276 சைத்தான் உங்களிடத்திலே வருவான், வந்து இதை யார் படைத்தாய் என்று கேட்பான். வானத்தை காண்பித்து அல்லாஹ் என்று நாம் சொல்லுவோம். சூரியனை பார்த்து இது யார் படைத்தான் என்று கேட்பான், அல்லாஹ் என்று சொல்லுவோம். சந்திரனை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, பூமியை பார்த்து ஒவ்வொன்றாக கேட்பான், அது யார் படைத்தார், இது யார் படைத்தார், அது யார் படைத்தார் என்று கேட்டுவிட்டு
இறுதியில் எல்லாம் அல்லாஹ் படைத்தான், சரி அல்லாஹுவை யார் படைத்தார் என்று சைத்தான் உள்ளத்திலே கேள்வியை எழுப்புவான். அப்படி உங்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வரும் பொழுது, காரணம் அல்லாஹ்தான் முதலில் இருந்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த முதலில் இருக்கின்ற அந்த அல்லாஹ்வை யார் படைத்தார் என்று சைத்தான் உள்ளத்தில் ஒரு வஸ்வாசை ஏற்படுத்துவான். உடனே நீங்கள் அதற்கு ஒரு தீர்வு தேடி அலைந்து நாத்திக சிந்தனைக்கு செல்லாமல் அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானுடைய தீங்குகளிலே இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் 3276வது நபிமொழி. இதுதான் உலகம் படைக்கப்பட்ட விதம், மனித சமுதாயம் உருவான விதம் என்பதை அடிப்படையாக முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஆதமை படைப்பதாக தீர்மானம் செய்து விட்டான். தீர்மானம் செய்த அந்த தீர்மானத்தை முதலில் அல்லாஹ் யாருக்கு தெரியப்படுத்துகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஜின் இனங்கள் படைக்கப்பட்டு விட்டது. மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஜின் இனங்கள் படைக்கப்பட்டு விட்டது. காரணம், வானவர்களோடு சைத்தானும் உண்டு என்பதை திருக்குரானின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. வானவர்கள் இருக்கிற சபையில் சைத்தான் இருக்கிறான். சைத்தான் என்றால் யார் தெரியுமா? சைத்தான் என்றால் அல்லாஹுவை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து வணங்கி வழிபட்டு கொண்டிருந்த ஒரு அல்லாஹுவினுடைய படைப்பு தான் சைத்தான். அன்றைக்கு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்க நாடி வானவர்களை முதலில் அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்துவிட்டு அல்லாஹ் கேட்கிற செய்தி 2வது அத்தியாயத்தின் 30வது வசனம், 31வது வசனம், 32வது வசனம், 33வது வசனம், 34வது வசனம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இது கால ரப்புக்கலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் ஒரு தலைமுறையை நான் படைக்கப் போகிறேன் என்று இறைவன் வானவர்களிடத்திலே கூறினான். முதலில் அல்லாஹ் செய்தியை சொல்கிறான். நம்முடைய தந்தை ஆதமை படைப்பதற்கு முன்னால் நான் முதலில் ஒரு தலைமுறையை நான் படைக்கப் போகிறேன், நான் ஒரு மனித படைப்பை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹு தஆலா வானவர்களிடத்திலே கூறினான். வானவர்கள் அதற்கு சொன்ன பதில், காலு அத்தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோரையா அல்லாஹுவே நீ படைக்கப் போகிறாய் என்று வானவர்கள் கேட்டார்கள். இங்கே ஒரு கேள்வி. அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை சேர்ந்த தந்தை ஆதமை படைக்கப் போவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். வானவர்கள் அதற்கு சொல்லுகிற பதில், குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துகிற ஒரு படைப்பையா அல்லாஹுவே நீ படைக்கப் போகிறாய் என்று வானவர்கள் கேட்கிறார்கள். குழப்பம் செய்கிற ரத்தம் சிந்துகிற படைப்பு தான் அந்த படைப்பு என்று வானவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஒரு கேள்வி. இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள். மனிதனை படைப்பதற்கு முன்னதாகவே ஜின் வர்க்கத்தினர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து விட்டான். அந்த ஜின் வர்க்கத்தினருடைய குழப்பங்களையும் இன்ன பிற காரியங்களையும் மலக்குமார்கள் பார்த்துவிட்டு தான் இனி ஒரு படைப்பு உனக்கு தேவையா யா அல்லாஹ் என்று மலக்குமார்கள் கேட்டார்கள். கேட்டுவிட்டு மலக்குமார்கள் திரும்ப சொல்கிறார்கள், வ நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸ லக், நாங்கள் உன்னை புகழ்கிறோம், குறைகளற்றவன் என்று உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே என்று வானவர்கள் சொன்னார்கள். கால இன்னி ஆலம் மாலா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிவேன் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு பதிலை சொல்லுகிறான். வானவர்கள் அதற்கு மேல் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆதமே அல்லாஹ் படைத்து விட்டான். படைத்துவிட்டு இந்த படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு என்பதை வானவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்குகிறான். 2வது அத்தியாயத்தின் 31வது வசனம், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அனைத்து பெயர்களையும் ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த உலகத்தில் இருக்கிற வானம் எது, சூரியன் எது, சந்திரன் எது, நட்சத்திரங்கள் எது, மனித இனம் எது, பறவை இனம் எது, நீரில் வாழ்கிற உயிரினங்கள் எது, ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள் எது, மரம் செடி கொடிகள் என்று எல்லா பெயர்களையும் ஆதமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். சும்ம அரலஹும் அலல் மலாயிகா, பின்னர் அவற்றை வானவர்களுக்கு அல்லாஹு தஆலா எடுத்து காட்டுகிறான். முதலில் ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பின்னர் வானவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனைத்து படைப்புகளையும் எடுத்து காண்பிக்கிறான். ஃபகால அன்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் உண்மையாளர்களாக இருந்தால் இதனுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள்
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். உடனே மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள், கால சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹ்வே, நீ மிகப்பெரிய தூயவன், நீ எங்களுக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர ஒரு ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ், நீ ஞானமிக்கவன் அறிவுள்ளவன் என்று சொன்னவுடனே அல்லாஹ் ஆதமை பார்த்து சொல்கிறான், கால யா ஆதம் அன்பிஹும் பி அஸ்மாஇஹிம், எல்லா பெயர்களையும் அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஃபலம்மா அன்பாகும் பி அஸ்மாஇஹிம், எல்லா பெயர்களையும் ஆதம் கூறிய போது உடனே வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தையும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டான் என்பதை நான் விளக்கவில்லையா என்று வானவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி மனித படைப்பை படைத்து மலக்குமார்களுக்கு அல்லாஹ் காண்பித்து அதனுடைய சிறப்புகளை அல்லாஹ் விளக்கி மலக்குமார்களை அல்லாஹ் திருப்திப்படுத்துகிறான். படித்துவிட்டு சொல்கிறான், வைது குல்னா லில் மலாயிகத்தி கத்திஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜுது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். ஆதமுக்கு அடிபணியுங்கள் என்று நான் சொன்னேன். ஆதமனுடைய அந்த திறமை, அல்லாஹ்வுடைய அந்த வித்தியாசமான அந்த படைப்பு எல்லாம் அந்த மலக்குமார்களுக்கும் அங்கே இருக்கிற சைத்தானுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின் வர்க்கத்தை சார்ந்த சைத்தானுக்கும் அல்லாஹ் காண்பித்து, ஆதமுக்கு இப்பொழுது நீங்கள் அடிபணியுங்கள், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு படைப்பு தான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் சைத்தானை தவிர வானவர்கள் அனைவர்களும் அடிபணிந்தார்கள். 15வது அத்தியாயம் 30வது வசனம், ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். அந்த நாளில் அனைத்து மலக்குமார்களும் ஆதமுக்கு சுஜூது செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், சைத்தானை தவிர. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள். படைக்கப்பட்டவுடனே புகாரியில் 3326வது நபிமொழி இப்பொழுது நாம் சொல்லுகிறோமே சலாம், மறுமொழி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சலாம் சொல்லுகிறோமா இல்லையா? இதை முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து வானவர்களை நோக்கி அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வானவர்களுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் சொல்கிறான். வானவர்களை நோக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவுடன் வானவர்கள் திரும்ப அலைக்கும் சலாம் என்று திரும்ப சொன்னார்கள். உடனே அல்லாஹ் சொன்னான், இதுதான் உன்னுடைய சந்ததிகளுடைய முகம்மன் சலாம் கூறுதல். இதுதான் ஆதமே, உன்னுடைய காலமாக கியாம நாள் வரை வருகிற உன்னுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் இப்பொழுது வானவர்களுக்கு சொன்ன சலாமும் வானவர்கள் திரும்ப உங்களுக்கு சொன்ன மறுமொழியும் தான் இனி உலகம் அழிகிற வரை உன்னுடைய சந்ததிகளுக்கு முகம்மன் சலாம் சொல்லுகிற வழிமுறை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்ததைப் போலவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த கிழமையில் படைக்கப்பட்டார்கள்? வாரத்திற்கு 7 கிழமைகள் உண்டு. வெள்ளி முதல் திரும்ப சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இந்த 7 கிழமைகளில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட தேர்வு செய்த கிழமை எது என்பது ஹதீஸ்களிலே உண்டு. முஸ்லிமில் 1547வது நபிமொழி. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாள்களிலேயே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அன்றைக்குத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்தான். சொர்க்கத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் உலக அழிவு நாளும் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதம் மரணித்த கிழமையும் வெள்ளிக்கிழமை, ஆதம் படைக்கப்பட்ட கிழமை வெள்ளிக்கிழமை, ஆதம் மரணிக்கின்ற கிழமை வெள்ளிக்கிழமை, உலகம் அழிகிற கிழமை வெள்ளிக்கிழமை, ஆதம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட கிழமை வெள்ளிக்கிழமை, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கிழமை வெள்ளிக்கிழமை. அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஒத்துக்கொள்கிற கிழமையும் வெள்ளிக்கிழமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமில் 1557 1548வது நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் படைத்தான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். முஸ்லிமில் 5399வது நபிமொழி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அஸருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் படைத்தான். நம்முடைய தந்தை ஆதமை
அல்லாஹு தாலா அஸருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். முஸ்லிமில் 5093வது நபிமொழி அவருடைய உருவ அமைப்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் யாரையும் முகத்தில் நீங்கள் அடிக்காதீர்கள், முகத்தில் அடிக்காதீர்கள் கோபம் வருகிற போது. காரணம், அல்லாஹ் ஆதமை தன்னுடைய உருவத்தில் படைத்தான். அல்லாஹ் ஆதமை தன்னுடைய உருவத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான். ஆதமுடைய உருவம் அல்லாஹ்வுடைய உருவம். மறுமையில் தான் நாம் அதை பார்க்க போகிறோம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் 3326வது நபிமொழி, ஆதம் படைக்கப்பட்ட கிழமை வெள்ளிக்கிழமை, அஸருக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் படைக்கப்பட்டார்கள். ஆதமுடைய முகம் அல்லாஹ் தன்னுடைய உருவத்தில் ஆதமை படைத்தான். ஆதமுடைய உயரம், நாமெல்லாம் இன்னைக்கு 5.5 அடி உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உயரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 60 முழம் கொண்டவராக இருந்தார். ஒரு முழம் இந்த ஒரு கை, 60 முழம் கொண்டவராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அதே புகாரியில் 3326வது அதே நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற எல்லா இறை வாசிகளும் ஆதமுடைய உருவத்தில் தான் அனுப்பப்படுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் கருப்பர் வெள்ளையர் என்று ஒவ்வொரு அழகாக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருந்தாலும், நாம் இறை விசுவாசிகள் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா பாலத்தை கடந்து சொர்க்கத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த சொர்க்கத்தில் எல்லாம் ஆதமுடைய உருவத்தில் தான் அனுப்பப்படுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்துள்ள மிக முக்கியமான முதற்கட்ட தகவல். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.